எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் 2025 ஆண்டிற்கான எல்லா ராசிக்காரர்களுக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு அல்ல குறையாத செல்வம். அதாவது பிறந்ததிலிருந்தே கொடுத்து வச்ச ஜாதகர். நம்ம கடந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, பிறந்ததிலிருந்தே நான் நல்லா இல்லை சார் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தார். இப்போ இவர் பிறந்ததுலேருந்தே நல்லா இருக்கார். அப்படிப்பட்ட ஜாதகம் தான். அதை நான் விளக்குறேன், பாருங்கள். உங்கள் ஜாதகத்தோடு மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். சரி, இவர் 19/5/1993 பெங்களூரில் காலையில் 6:05 AM பிறந்திருக்கார். இவருக்கு லக்கணமாக வந்திருக்கிறது ரிஷப லக்கணம். லக்கணத்திலேயே புதன், சூரியன், கேது, 3ல் செவ்வாய், 5ல் குரு, 7ல் ராகு, 10ல் சனி, 11ல் சுக்கிரன், 12ல் சந்திரன். அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்திருக்கார். இவருக்கு பிறக்கும்போது தசா இருப்பு கேது தசை 4 வருஷம் 5 மாதம் 10 நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்கார். ஃபஸ்ட்டு வாங்க, இவருக்கு லக்னம் சுபத்துவங்க. லக்னத்தில் வருங்க புதன் திக்பலம், அவர் நட்பு வீட்டில் இருக்கார். சூரியன் இருக்கார், கேது இருக்கார். இவங்க எல்லாத்தையும் குரு பார்க்குறார். அப்போ நான் சொல்லிட்டேன், லக்கணத்தை குரு பார்த்தாலே அது சூப்பர் ஜாதகம் எடுத்துக்கிடணும் அப்படின்ட்டு. நல்ல மனுஷனாக இருப்பாங்க, ஏமாளியாக இருப்பாங்க. இந்த குரு லக்கணம் 6 டிகிரியில் இருக்குது, குரு 5 டிகிரிக்குள்ளே பார்க்குறார். சூரியனை 7 டிகிரிக்குள்ளே பார்க்குறார். புதனை 4 டிகிரிக்குள்ளே பார்க்குறார். கேதுவை 8 டிகிரிக்குள்ளே பார்க்குறார். இந்த சுக்கிரனையும் பார்க்குறார். இங்கே லக்னாதிபதி உச்சம், அதுதான் பேஸ். இப்போ இவருக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த லக்னாதிபதி உச்சம் பெற்ற சுக்கிரனை குரு பார்க்குறார். 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ இங்கே லக்னாதிபதி அதிகமாக வலுத்துருச்சு. அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஒன்பதுக்குரியவனும் ஆட்சி பெற்று இருக்கிறார் தசம கேந்திரத்தில். சசமகா யோகம்பாங்க, ஏன்னா கேந்திரத்தில் இருந்தாலே. இப்போ முதல்ல இந்த ஜாதகருடைய அப்பா நல்லா இருக்காருங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இவர் பிறந்ததிலிருந்தே ஒன்றும் சம்பாதிக்கலைங்க. தொழில் தான் பண்ணுறாரு. எந்த தொழில் எடுத்தாலும் இவருக்கு நஷ்டத்தில் தான் போகுது. ஆனால் ஒரு தொழிலில் 100 கோடி 200 கோடி நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு அவங்க அப்பா சொத்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு சம்பாதிச்சிருக்காரு 5 ஸ்டார் ஹோட்டலில். ஏன்னா இங்கே சுக்கிரன் உச்சம், அவர் லக்னாதிபதி. இந்த சுக்கிரன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், வாகனநாதனே இந்த சுக்கிரன் தான். சுகபோகங்களுக்கும் அவர் தான், லக்ஸரியான வீடு வண்டி வாகனங்களுக்கும் அவர் தான். இவர் BMW பென்ஸ் காரில் தாங்க போகிறார். பிறந்ததுலேருந்தே நல்லா இருக்கார். இவருக்கு பாருங்கள், 4.5 வயசு விடுங்க, அது சின்ன பிள்ளை. சுக்கிர தசை 24.5 வயசு வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 24.5 வயசு வரைக்குமே அப்பா அம்மா கண்ட்ரோல் தான். ஏன்னா இந்த சுக்கிர தசை இவருக்கு பருவத்தில் வந்திருந்தால் லக்னாதிபதி தசை, இவரே தொழிலில் சம்பாதிச்சிருப்பார். ஆனால் அது இளமையில் வந்துருச்சு. அப்போ அது அவங்க அப்பாவுக்கு சௌரியமாக போச்சு. இவருக்கு கேட்டதெல்லாம் கிடச்சிருக்கும். அவங்க அப்பாவுக்கு அந்த சுக்கிரனுடைய தொழில் தான் 5 ஸ்டார் ஹோட்டல், அதான் அவர் செய்கிறார். அப்போ அவர் சிறப்பாக இருந்துகிட்டே போயிட்டார். அப்போ பாருங்கள், லக்கணத்தை பார்க்குறாரு. சூரியன் சிம்மாதிபதியை பார்க்குறாரு, தனாதிபதியை பார்க்குறாரு. கேதுவை விட்டுருங்க. இப்போ அவருக்கு சுக்கிர தசைக்கு அடுத்து சூரிய தசை வந்திருக்குங்க. இந்த சூரிய தசை
4க்குரியவனுங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க எல்லாமே லக்ன அசுபருங்க. அதுதான் அவருக்கு பருவத்தில் வருதுங்க. கிட்டத்தட்ட 23 வருஷம் அது நடக்குமுங்க. சூரியன் பாருங்கள் கேதுவோடு சேர்ந்துட்டார். கேது 19 டிகிரியில் இருக்க, இவர் 4 டிகிரியில் இருக்க, 15 டிகிரி விலகி தான் இருக்கிறாரு. கிரகணம் ஆகாட்டாலும் லக்ன அசுபருங்கிறதுனால இவருக்கு குரு பார்வை கிடச்சிருந்தாலுமே லக்ன அசுபர் அவர். இப்போ சூரிய தசை நல்லா இல்லை, தொழிலில் நஷ்டம் தான் பட்டிருக்காரு. இப்போ சந்திர தசை நடந்துக்கிட்டு இருக்கு, செவ்வாய் புத்தி. இந்த சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கேந்திரங்களில் உள்ள கிரகங்கள் பரிவர்த்தனை ஆனாலும் கோணத்தில் உள்ள கிரகங்கள் பரிவர்த்தனை ஆனாலும் அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தனது தசையில் நல்ல காரகத்துவத்தை தருவார்கள் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. ஆனால் இந்த மறைவு ஸ்தானங்களில் பரிவர்த்தனை ஆனால், அதாவது 3, 6, 8, 12 இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ஆட்சி பெற்றால் தன்னுடைய தசையில் நல்ல பலனை செய்யாது. அப்போ சந்திர தசையும் நல்ல வேலை செய்யாது. இப்போ ஒரு தொழில் பண்ணாமல் கம்முன்னு தான் இருக்கார். அவங்க அப்பா சொல் பேச்சை கேட்டு. ஏன்னா ஏற்கனவே நிறைய நஷ்டப்படுத்தி விட்டார். அட்லீஸ்ட் சும்மாவாது இருக்கட்டுமே, எனக்காவது வருமானம் ஏறட்டுமே அப்படிங்கிற நோக்கத்தில் நிறுத்திட்டார். அடுத்து செவ்வாய் ஆல்ரெடி நீசமானாலும் அவர் 3, 12 பரிவர்த்தனை இல்லை ஆகியிருக்கிறாரு. அதனால் அதுவும் வேலை செய்யாது லக்ன அசுபருங்கிறதுனால. ராகு அடுத்து, ராகு வீடு கொடுத்தவன் நீசமாயிட்டார், அப்போ வேலை செய்ய மாட்டார். ஆனால் லக்னாதிபதி உச்சம்ங்கிறதுனால எதையும் தாங்கும் இதயமாக இருப்பார் ஜாதகர். அவருக்கு எப்பேற்பட்ட 6, 8 தசை வந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் தசை வந்தாலும் சரி, எந்த தசை வந்தாலும் அவர் சமாளிப்பாருங்க. ஏன்னா அவங்க அப்பா ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த அளவுக்கு அப்பாவுக்கு முன்னாடி 2 தலைமுறையும் நல்லா தான் இருந்தது இந்த குடும்பம். சரியா? அடுத்து குரு தசை. குரு லக்ன அசுபர். அவர் நவாம்சம் வருங்க, நான் சைடில் எழுதியிருக்கிறேன். குரு அசுப வர்க்கம் தான் ஏறி இருக்கார். அவர் 5ல் இருந்தாலுமே இவருக்கு அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அந்த குரு தசையும் நல்லா இருக்காது. அப்போ கிட்டத்தட்ட 81 வருஷம் வரைக்கும் இருக்கிற சொத்தையிலேயே அவர் வாழ போகிறார், சுகபோகமாக வாழ போகிறார். இப்போ ஏன் சார் குரு சுக்கிரன் சமசத்தமாக பார்வை இருக்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது தாம்பத்தியத்துக்கு இடைஞ்சல் தரலாம், குழந்தைகளுக்கு பிறக்கிறதுக்கு இடைஞ்சல் தரலாமே ஒழிய சுகபோகங்களுக்கும் லக்ஸரியாக வாழ்கிறதுக்கும் அது இடைஞ்சல் தராது. ஏன்னா இங்கே உச்சங்கிற ஸ்தான பலத்தை அடைஞ்சிட்டார். அது எப்போ தருவார்? அந்த தாம்பத்திய உறவையும் அந்த இதையும் பார்த்திங்கன்னா, தாம்பத்திய உறவை கொடுக்குறவன் சுக்கிரன். அவர் 24லேயே முடிஞ்சு போயிடும். இப்போ 25 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் முடிப்பாங்க. குரு தசை இவருக்கு லேட்டாக வருது, 65 வயசுக்கு பிறகு. அப்போ குழந்தைய கொடுத்துருவார். இடையில உள்ள தசாபுத்திகளில் இவருக்கு கிடச்சிரும். அப்போ கல்யாணமும் நடந்துடும், குழந்தையும் இவருக்கு கிடச்சிரும். இந்த சுக்கிரன் குருவினால் இவர் பாதிக்கப்படலை. லேட்டாக வர்றதுனாலையும் சுக்கிரன் வேகமாக முடிஞ்சதுனாலையும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஜாதகம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நமது நேயர்கள் ஆள்போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.